என்ன அது மறைக்கிற? அத ஒழுங்கா என்கிட்ட காமி. சும்மா சும்மா எதுக்கு எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு காமி. காட்ட முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? இந்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். பாக்குறீங்களா? என்ன சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் அவ்வளவு திமிராயிடுச்சா? அவ்வளவு திமிரா? விடுங்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உங்களை உங்க அம்மா இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சிருக்கா. அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்பா இல்லாம ஆத்தா கறி வளர்த்த பசங்க தானே. அதனாலதான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க, இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். அழு, நல்ல அழு. மறுபடியும் என்ன கோபப்படுத்தாதீங்க. அந்த போன் என்கிட்ட கொடுங்க. நந்தினி, நந்தினி, நந்தினி. என்ன ஆதி, என்னாச்சு? எதுக்காக இப்ப நந்தினியை கூப்பிட்டு இருக்கீங்க? அத நான் நந்தினி வந்ததும் அவங்க கிட்ட பேசுறப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நந்தினி, நந்தினி. ஆதி, என்னாச்சு ஆதி? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பத்ரா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். நந்தினி, என்ன அது? ஆதி, என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு நந்தினி மட்டும் பதில் சொன்னா போதும். நந்தினி, சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாம இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்க இப்படி பண்ணதுல தமிழுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நந்தினி, குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. அவங்க கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி குழந்தையோட கையில பிஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதுல கை எப்படி செவந்து போயிருக்கு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி உடைச்சிருக்கீங்க. நந்தினி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. நான் எதுவும் பண்ணல. யதார்த்தமா அவங்க ரூம்குள்ள போனேன். அப்ப போன்ல எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க போனை பார்த்து கெட்டு போறாங்கன்னு எத்தனை நியூஸ் நம்ம பார்த்திருக்கோம். இவங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில தான் என்ன பாக்குறீங்கன்னு கேட்டு போனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனா இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதோட திமிர வேற பேசினாங்க. அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி பாக்கலாமேன்னு அவங்க கையில இருந்து வாங்கினப்போ தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இவங்க என்னவோ நான் வேணும்னே உடைச்ச மாதிரி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. போதும் நந்தினி, போதும். எனக்கு அந்த குழந்தைங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க தேவையில்லாம போய் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் வேணும்னு அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நந்தினி. ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க நந்தினியை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அப்படியே இருந்தாலும் இது ஒரு சாதாரண பிரச்சனை. இது எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அதுவும் என்னோட கெஸ்ட். உங்களுக்கு எப்படி இவங்க கெஸ்டோ அதே மாதிரி தான் பாரதி குடும்பத்துல இருக்கிறவங்க என்னோட கெஸ்ட். அவங்க அக்காவை பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுட்டாங்க. அக்கா பாவம் எப்படி அழுதாங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பொடி பயலே, உன் கையவும் சேர்த்து உடைச்சிருப்பேன். உன்னெல்லாம் விட்டது தப்பா போச்சு. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இல்ல, அவங்க தப்பு பண்ணாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்றது பாவம். எங்க ஊர்ல எல்லாம் போய் சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்க. அதனால சாமி கிட்டையும் இவங்க மன்னிப்பு கேட்கணும்.
நீங்க கொஞ்ச நேரம் ஓரமா போய் நில்லுங்க. தோ இப்ப முடிஞ்சிடும். தோ வர்றேன். என்ன பண்றாங்க? கையை நீட்டுங்க மேடம், கையை நீட்டுங்க. அத்தா, மகமகி, ஐயோ அம்மா, ஐயோ மண்ண கத்த கூடாது. அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு. அப்படி கத்தணுங்க. ஐயோ கை எரியுது, பொறுத்துக்குங்க. பாவம் தீர வேணாமா? கை எரியுது. மேடம், என்ன மேடம், என்ன பண்றீங்க? அந்த பாவத்துல நீங்களும் பங்கெடுத்துக்க போறீங்களா? இது அவங்க பாவம், அவங்களோட போகட்டும். அறிவு கட்டவன ஆளை பாரு, கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாது.